Welcome back to TNPSC Developer Channel. இந்த வீடியோவில் Group 2 2A உடைய ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்குறோம். 2012 to 2024 31 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. இது வரைக்கும் நம்ம 17 கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்குறோம். ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்கலன்னா பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஜென்ரல் இங்கிலீஷில் 100 போடுறதுக்கு கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம 18வது கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்குறோம். ஸோ 18th கொஸ்டின் கொஸ்டின் பேப்பர் 2017 நடந்த எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர். So select the correct option to complete the given sentence. So if I add work, so add work on the would have plus V3 verb or no would have passed in my exam. So would have plus V3 verb or no. So would have passed in my exam. அடுத்து சஃபிக்ஸ் கேட்குறாங்க. லவ் அப்படிங்கிறது லவ்லி, லவ்லி, கைண்ட், கைண்ட்னஸ், பியூட்டி, பியூட்டிஃபுல், டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ டெமான்ஸ்ட்ரேஷன். அடுத்து சூஸ் த சென்டென்ஸ் விச் இஸ் அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர். ஸோ அலெக்சாண்டர் ஃபவுட் பிரேவ்லி, அலெக்சாண்டர் ஃபவுட் பிரேவ்லி. அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர். ஸோ சண்டை தைரியமாக சண்டை போட்டார், அலெக்சாண்டர் தைரியமாக சண்டை போட்டார். ஸோ அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர் பிரேவ்லி அப்படிங்கிறது அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர். ஸோ நம்ம கூகுள் பண்ணி தெரிஞ்சுப்போம். அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர். Describe how something happens. So possible to walk or run at different speeds. So the example சொல்றாங்க. It's possible to walk or run at different speeds. The words used to describe walking or running at different speeds, quickly or slowly. For example, examples of purpose quickly, slowly. So அந்த மாதிரி bravely அப்படின்னு வந்திருக்கீங்களா, அதான் adverbs of manner அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹவு அப்படிங்கிற கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணக்கூடியது. மேக் அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர். வி யூஸ்வலி ஆட் எல்ஒய் டு த அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவோட எல்ஒய் ஆட் பண்ணும்போது அது அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனராக மாறும். குயிக்கி, quickly, carefully, gently. So when adjective ends in y, we change the y to I and add ly. So happily, greedily, easily. இதெல்லாம் adverbs of manner. So bravely அப்படின்னு சொல்லக்கூடியது adverbs of manner. அடுத்து sentence pattern. The poet tells what a story யாருக்குன்னா to the children. Subject verb. So to the children, direct object as story. So SVDO IO. The poet tells a story to the children. To story அப்படிங்கிறது direct object யாருக்கு, to the children. To children அது indirect object. அடுத்து lioness, அதனுடைய plural lionesses. ஸோ ES வருது, lionesses. ES மட்டும் ஆட் ஆயிருக்கு. அடுத்து change the underlined word into a verb. ஸோ வெர்பா கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. பியூட்டிஃபுல் அப்படிங்கிறத வெர்பா மாற்றணும்னா பியூட்டிஃபை அப்படிங்கிறது தான் வெர்பு. ஸோ பியூட்டிஃபை அப்படிங்கிறது நமக்கு வெர்பு. அடுத்து melted அப்படின்னா become sympathetic. melted become sympathetic. Question tag. The boy did not write. So did not write னா இது did வரணும். பாய்க்கு he pronoun. So did he. அடுத்து tense. if condition கொடுத்துருக்காங்க. So I would have attended. So would have plus V3 வந்திருக்கும் போது இங்க add plus V3 வரணும். So if I had been there. If I had been there அப்படிங்கிறது தான் நமக்கு இங்க வரும். If I had been there, I would have attended the function. Odd one out. Slow, calm, good, success. அதில் success தான் odd one out. Slow, calm, good. இது எல்லாமே அட்ஜெக்டிவாக வரக்கூடியது. சக்ஸஸ்ங்கிறது நவுனில் வரும்னு நினைக்கிறேன். சக்ஸஸ்ங்கிறது நவுன் கன்ஃபார்ம் பண்ணிப்போம். சக்ஸஸ்
noun correct. Success வந்து நமக்கு noun. So good, calm, slowலாம் வந்து adjectiveல வரும். Good, good adjective, calm, calm adjective, good adjective, calm adjective, slow வந்து நமக்கு adjective தான். Good, calm, slow. Slow adjective தான். ஓகே, ஸோ சக்ஸஸ் தான் வந்து நமக்கு நவுன் ஆடு. டெலிவிஷன் ப்ளஸ் ப்ராட்காஸ்ட் டெலிகாஸ்ட். சென்டென்ஸ் டிராவிட் இஸ் ஃபேமஸ் ஃபார் பிளேயிங் டெஸ்ட் கிரிக்கெட். ஸோ டிராவிட் இஸ் ஃபேமஸ் ஃபார் பிளேயிங். ஸோ அவங்க வந்து ஆன் பிளேயிங்கில், இன் பிளேயிங்கில், பை பிளேயிங்கில், ஃபார் பிளேயிங் கிரிக்கெட். தி ஹையஸ்ட் ரிசல்ட் ஆஃப் எஜுகேஷன் இஸ் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எலன் கிளர். ஹையஸ்ட் ரிசல்ட் ஆஃப் எஜுகேஷன் இஸ் டாலரன்ஸ் எலன் கிளர் சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்க, டேஸ் இஸ் ப்ராபப்லி த மோஸ்ட் ஃபேமஸ் இந்தியன் உமன் டு டிஃபை த பிரிட்டிஷ். ஸோ பிரிட்டிஷை வந்து எதிர்த்த ஒரு மோஸ்ட் ஃபேமஸ் இந்தியன் உமன் யாருன்னா லக்ஷ்மி பாய். அடுத்து ரெஃப்ரைன். ஸோ அதாவது ரிப்பிட்டேஷன் ஆஃப் த சேம் லைன் அட் த எண்ட் ஆஃப் ஈச் ஸ்டான்ஸா. ஸோ ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் எண்டில் சேம் லைன் ரிப்பீட் ஆகக்கூடியது ரெஃப்ரைன் அப்படின்னு சொல்கிறோம். ரெஃப்ரைன். ஷேக்ஸ்பியர் வாஸ் பார்ன் ஆன் ஏப்ரல் 26, 1564. ஏப்ரல் 26, 1564. அடுத்து ட்ரூ மொராலிட்டி கன்சிஸ்ட் நாட் இன் ஃபாலோவிங் த beaten track, ஸோ பட் இன் ஃபைண்டிங் அவுட் த ட்ரூ பாத் ஃபார் அவர் செல்ஸ் அப்படின்னு சொன்னது யாருன்னா த சீஸ்லெஸ் குருசடர் அப்படின்னு சொல்லப்போனால் அந்த லெசன்லேருந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து காந்திஜி அவர்களை பார்த்தோன்னா லெசன் தான் சீஸ்லெஸ் குருசடர். அடுத்து ஜாரிங் வாய்ஸஸ். ஸோ வாட் இஸ் த ஃப்ரேஸ் ஜாரிங் வாய்ஸஸ் அப்படின்னா அன்பிளசன்ட் சவுண்ட். ஸோ ஜாரிங் அப்படின்னா ஒரு அன்பிளசன்ட் சவுண்ட். Jarring voices, unpleasant sound. No men are foreign on the written by James Kirkup. அடுத்து under the wide and starry sky, like the grave and let me die சொன்னவர். Let me lie அப்படின்னு சொன்னவர் ஆரல் ஸ்டீவன்சன். ஸோ under the wide and starry sky, like the grave and let me lie ஆரல் ஸ்டீவன்சன். அடுத்து ஆண்டனிம் கமெண்ட்ஸ் உடைய ஆண்டனிம் கன்க்ளூட். கமெண்ட்ஸ்னா ஸ்டார்ட் பண்ணுறது, கன்க்ளூட்னா முடிக்கிறது. ஸோ சனட்டுங்கிறது 14 லைன் இருக்கக்கூடியது சனட். ஆட்டோபயோகிராஃபி ஐ டேர் வாஸ் ரிட்டன் பை கிரண் பேடி. கிரண் பேடி அவர்களுடைய ஆட்டோபயோகிராஃபி தான் ஐ டேர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து ப்ரிப்போசிஷன் த பேப்பர்ஸ் ஆர் டு பி ப்ரிப்பேர்ட் வித்தின் அ மந்த். எஜுகேஷன் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட் எஜுடைன்மெண்ட். செக்லூஷன் அப்படிங்கிற மீனிங் என்னன்னு கேட்காங்க. பீயிங் அலோன். ஸோ வாட் இஸ் த வேர்ட் seclusion. Seclusion mean being alone, தனியா இருக்கக்கூடியதான் seclusion. sacred அப்படின்னா divine, holy அப்படின்னு சொல்லலாம். dignity, pride, enticing வந்து tempting. ஸோ squander அப்படிங்கிறது spend wastefully. spend wastefully இப்படின்னா செலவழிக்கக்கூடியது. enticingங்கிறது tempt பண்ணக்கூடியது, tempting. dignity, pride, sacred, divine. ஸோ அடுத்து குமார் பாட் இஸ் flat in is late. ஸோ இது வந்து நமக்கு இது ஓல்டு சிலபஸில் வரக்கூடியது, இது வேண்டாம். ராவுத்தர் கம்ப்ளீட்டர். ஸோ இது வந்து நமக்கு ஓல்டு சிலபஸ், சாரி. அடுத்து மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் வந்து காந்திஜி. அடுத்து ரோமியோ அண்ட் ஜூலியட் வாஸ் ரிட்டன் பை வில்லியம் ஷேக்ஸ்பியர். ரோமியோ ஜூலியட் எழுதினவர் வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஸோ சிம்பிள் சென்டென்ஸ் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ். கம்பைன் தி சென்டென்சஸ் இன்டு அ சிம்பிள் சென்டென்ஸாக கம்பைன் பண்ண சொல்கிறாங்க. திஸ் இஸ் அ மேங்கோ ஃப்ரம் மை கார்டன், இட் இஸ் ஸ்வீட். ஸோ அப்படின்னா த ஸ்வீட் மேங்கோ இஸ் ஃப்ரம் மை கார்டன். ஸோ அது வந்து கரெக்ட். த ஸ்வீட் மேங்கோ இஸ் ஃப்ரம் மை கார்டன். ஸோ விச் எல்லாம் நமக்கு வராது, அதெல்லாம் வரும்போது சிம்பிள் சென்டென்ஸ் கிடையாது. அடுத்து சிம்பிள் சென்டென்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ தோ வந்து இது காம்ப்ளெக்ஸு, இது காம்பவுண்டு, இதுவும் ஸ்டில் இதுவும் வந்து காம்பவுண்டு தான்.
in spite of. ஸோ இதுதான் வந்து நமக்கு சிம்பிள் சென்டென்ஸ். அடுத்து ஸோ இது அதர் ஸ்பீச்சில் கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ மதர் ஆஸ்க்டு மீ ஹவு ஐ ஹேட் ரிட்டன் த டெஸ்ட். ஸோ ஆட் வந்து இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் தான் நம்ம இங்கே எழுதணும் இன்னொரு ஸ்பீச்சில். ஸோ மதர் ஆஸ்க்டு மீ அப்படிங்கிறது செட் டு மீ ஹவு டிட் யூ ரைட் த டெஸ்ட். ஸோ ஹவு டிட் யூ ரைட் த டெஸ்ட் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி மதர் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ மதர் செட் டு மீ ஹவு டிட் யூ ரைட் த டெஸ்ட். கரெக்ட் சென்டென்ஸு. ஃபினாமினன் வந்து ஃபினாமினா ப்ளூரல் ஃபார்ம். அடுத்து ப்ளீஸ் ஆட் சம் சுகர் டு த காஃபி. ஸோ ப்ளீஸ் ஆட் சம் சுகர் டு த காஃபி. ஸோ நாட் இன் ஆர் ஆன் வித் வராது, இன்னும் வராது, டு த காஃபி. ஸோ ப்ளீஸ் ஆட் சம் சுகர் டு த காஃபி. அடுத்து எலேட்டட். ஸோ இதனுடைய சினோனிம் வந்து கேட்குறாங்க. வெரி ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட். வெரி ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட். இலேட்டட். இது காம்பவுண்ட் சென்டென்ஸ் வந்து வந்துருக்கு. ஸோ இதுதான் நம்ம காம்பவுண்ட் சென்டென்ஸ். அடுத்து வந்து வெர்பை கேட்குறாங்க. ஸோ அக்கம்ப்ளிஷ் அப்படிங்கிறது தான் நமக்கு வெர்பு. ஸோ ஆனஸ்ட்லி, பியூட்டி, அக்கம்ப்ளிஷ்மெண்ட். ஸோ இது வந்து நமக்கு வெர்பாக வராது. ஆனஸ்ட்லி, பியூட்டி அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணிடுவோம். ஆனஸ்ட்லி அப்படிங்கிறது அட்வர்பாக தான் இருக்கும். இல்லை அக்கம்ப்ளிஷ்ங்கிறத மட்டும் நமக்கு வெர்பு. ஸோ அப்போ அக்கம்ப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். அக்கம்ப்ளிஷ்மெண்ட் வந்து நமக்கு நவுன். அக்கம்ப்ளிஷ்மெண்ட் வந்து நவுன். அடுத்து ஆனஸ்ட்லி சாரி ஸ்பெல்லிங் தப்பு பண்ணிட்டேன். ஆனஸ்ட்லி அட்வர்ப். ஸோ அட்வர்ப் இல்லை, ஆனஸ்ட்லி அட்வர்ப். இப்போ பியூட்டி வந்து அட்ஜெக்டிவ். பியூட்டி நவுன். சாரி, பியூட்டி நவுன். பியூட்டி அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ரெண்டு நவுனு. ஆனஸ்ட்லி அட்வர்பு. அக்கம்ப்ளிஷ் அப்படிங்கிறது தான் வெர்பு. அடுத்து ஃபைண்ட் அவுட் த வெர்பு. ஸோ ஷடர், அதுக்கு வெர்பை கேட்குறாங்க. சிவரிங் ஆகக்கூடியது. ஷடருக்கு வெர்பு ஷிவர். அடுத்து சென்டென்ஸ் கரெக்ட்லி கன்வேஸ் த மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ். ஸோ வி ஷல் ரிமைன் எவர் கிரேட்ஃபுல் டு யூ. ஸோ இதே மாதிரி கரெக்ட் மீனிங் கொடுக்கக்கூடியது வி ஷல் ஆல்வேஸ். ஸோ வி ஷல் ரிமைன் எவர் கிரேட்ஃபுல் டு யூனா வி ஷல் ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் டு யூ. ஸோ எப்பவுமே கிரேட்ஃபுல்லாக இருப்போம். ஃப்ரேஸில் போய் வி குட் கோ ஐஸ் ஸ்கேட்டிங் இன் சிம்லா dash the weather is good. So provided that the weather is good. Provided that கொடுத்துருவாங்க. Provided that the weather is good. We could go ice skating in Simla dash the weather is good. Provided that the weather is good. செக் பண்ணி பார்த்துருவோம் கூகுளில். we could go ice skating. We could go ice skating in Simla dash the weather is good. So we could go ice skating in Simla provided that answer and provided that answer போவோம். ப்ரொவைடட் தட் தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே வெப்சைட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ரொவைடட் தட் மீனிங் பார்ப்போம். நான் if only if. ஸோ if only if. only if the weather is good. So provided that meaning வந்து only if. So only if the weather is good அப்படி இருக்கும்போது நம்ம we could go ice skating in Simla. அடுத்து closest to the meaning. So source past 107 degree Fahrenheit. ஸோ அப்படின்னா ஃப்ளைஸ் ஆகி அதிகமாக போயிட்டு இருக்குது. இந்த சம்மர் டெம்பரேச்சர் சோர்ஸ் பாஸ்ட். ஸோ அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஃப்ளைஸ் ஹை.
soars over 107 degree Fahrenheit in South Tamil Nadu. அடுத்து suitable article I met dash man who was my relative. ஸோ மை ரிலேட்டிவ்ங்கிற போது நமக்கு அது வந்து ஒரு known person தான். ஸோ I met the man who was my relative. அடுத்து kerosene வந்து paraffin. A nation's progress depends upon how its people think அப்படின்னு சொல்லவர் அப்துல் கலாம் அவர்கள் தான் சொல்லியிருப்பாரு. How its people think. John Masefield born on 1st June 1878. So when was John Masefield born? 1st June 1878. அடுத்து the Ganges Valley look majestic அப்படின்னு சொன்னவங்க கல்பனா சாவ்லா. ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ஃப்ளைட் மிஷன்ல சொல்லியிருப்பாங்க. ஷேக்ஸ்பியர் ரோட் எத்தனை லாங் போயம்ஸ்னா 2 லாங் போயம்ஸ். ஸோ ஷேக்ஸ்பியர் ரோட் 2 லாங் போயம்ஸ் 154 சானட்ஸ். அடுத்து மியூட்டினி வந்து வெப்பன்ஸ் ரிவோல்ட் பண்ணக்கூடியது. ஆன்ஸ்லாட் அப்படிங்கிறது வயலண்ட் அட்டாக், டிஃபை, டிஸ்ஓபே. அடுத்து ஃபியூட்டைலுங்கிறது யூஸ்லெஸ், ஃபியூட்டைல் யூஸ்லெஸ். ப்ரொஃபைல் ஸோ அதனுடைய மீனிங் வந்து கேட்குறாங்க. அவுட்லைன் ஆஃப் த ஸ்பேஸ். ப்ரொஃபைல் அப்படிங்கிறது ஒரு ஸ்பேஸ், அவுட்லைன் ஆஃப் த ஸ்பேஸ் தான் ஃபேஸ் ப்ரொஃபைல். அடுத்த கொஸ்டின் பேப்பர் 19வது கொஸ்டின் பேப்பர். அடுத்து கொஸ்டின் பேப்பர். அது வந்து இதுவும் வந்து 2017 நடந்த எக்ஸாம். 19வது கொஸ்டின் பேப்பர் 2017 நடந்த எக்ஸாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் டேஸ் த ஸ்பெஷல் கிளாஸ் லாஸ்ட் வீக். ஸோ லாஸ்ட் வீக் வரும்போதுக்கு வந்து சிம்பிள் பாஸ்ட் வந்துடும். சிம்பிள் பாஸ்ட். ஸோ ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் attended த ஸ்பெஷல் கிளாஸ் லாஸ்ட் வீக். அட்டன் பண்ணாங்க. ஹோம் ஆஃப் ஒன்ஸ் த பேலஸ் வாஸ் ஸ்பேசியஸ். ஸோ ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது. பேலஸ் வாஸ் ஸ்பேசியஸ். அடுத்து நியர். ஸோ அட்வர்ப், நியருடைய அட்வர்ப் வந்து எல்ஒய் ஆட் பண்ணோம். நியர்லி. த டீச்சர் லுக்ட் வாட் நாட் டயர்ட். ஸோ டீச்சர் சப்ஜெக்ட், verb லுக்டு. சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகல, டயர்ட். இதுக்கு வந்து சி வந்து நமக்கு தேவை. அட் தி எண்ட் ஆஃப் த பீரியட் அப்படிங்கிறது டைம் குறிக்கக்கூடியது. ஸோ அது வந்து ஏ. ஸோ த டீச்சர் லுக்டு டயர்ட் அட் த எண்ட் ஆஃப் த பீரியட். டீச்சர் லுக்ட் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகலை. லுக்டுனா பார்க்க எப்படி இருக்காங்க அப்படின்னா டயர்டாக இருக்காங்க. ஸோ டீச்சர் லுக் டயர்ட் அப்படின்னா தான் நமக்கு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. இது எஸ்விசி அட் த எண்ட் ஆஃப் த பீரியடுங்கிறது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். அடுத்து ஒன் ஆஃப் த வரும்போது ப்ளூரல் வரணும். ஒன் ஆஃப் த பாய்ஸ். ஸோ ஆஃப் த வரும்போது நமக்கு என்ன வரணும்? ப்ளூரல் வரணும். அப்போ செகண்டில் தான் நமக்கு வந்து எரர் இருக்கு. அடுத்து ஸ்டிமுலேட். ஸோ இதுக்கான ஆன்டனிம் கேட்டிருப்பாங்க. டிஸ்கரேஜ். ஸ்டிமுலேட்னா என்கரேஜ் பண்ணக்கூடியது. ஆன்டனிம் டிஸ்கரேஜ். அடுத்து ப்ரிபோசிஷன்ஸ் கேட்குறாங்க. ஸோ பிஸ்னஸ் டெரிட்டரி வாஸ் டெவலப் டேஷ் ரெஸ்பான்ஸ். Business territory was developed in response to teachers asking for multimedia resources designed specifically for classroom. So business territory was developed in response to teachers asking for multimedia resources designed especially for classrooms. So the article. So an apple per day keeps the doctor away. So an apple per day keeps the doctor away. Attainment, eagerness, successful, mortality. So அடுத்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி கேட்குறாங்க. தாஜ்மஹால் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பில்டிங். ஸோ ஆஃப் த வரும்போது ப்ளூரல் வந்துருச்சு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பில்டிங்ஸ்.
அடுத்து சமாண்ட் அப்படின்னா நமக்கு வந்து கூப்பிடுறது, கால் பண்ணுறது. ஸோ சமாண்ட் அப்படின்னா கால்டு. அடுத்து மஸ்கி அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ரோஸ் தட் ஸ்மெல்ஸ் லைக் மஸ்க். எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் வந்து மகாத்மா காந்தி அவர்களுடைய ஆட்டோபயோகிராஃபி. இது ஓல்டு சிலபஸ் தேவையில்லை. அடுத்து இன் விச் இயர் சுபாஷ் சந்திர போஸ் ஃபார்ம் த இந்தியன் நேஷனல் ஆர்மி இன் சிங்கப்பூர் 1941. அடுத்து ஃபியூட்டைல் அப்படிங்கிறது யூஸ்லெஸ், பெரில்ஸ் அப்படிங்கிறது டேஞ்சர்ஸ் லேப்ஸ்ட் இன்டு அப்படின்னா பாஸ்ட் கிராஜுவலி. ஸோ லேப்ஸ்ட் இன்டு பாஸ்ட் கிராஜுவலி செரிமோனி ஆஃப் ஃபார்மல் ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன். குச்சிப்புடி ஆந்திரா, பரதநாட்டியம் தமிழ்நாடு, கதகளி கேரளா, பாங்க்ரா பஞ்சாப். ஸோ பாங்க்ரா பஞ்சாப் பிபி ஞாபகம் வச்சுக்கோங்க, பாங்க்ரா பஞ்சாப். இதே மாதிரி கர்பா அப்படின்னு வரும். கர்பா அப்படின்னா இது வந்து குஜராத். அடுத்து அக்வேரியம் ப்ளூரல் அக்வேரியம், அக்வாரியா, ஃபோக்கஸ் ஃபோக்கி, கிரைசிஸ் கிரைசஸ், டாட்டர் இன்லா டாட்டர்ஸ் இன்லா. இந்த மட்டும் தான் டாட்டர்ஸ் இன்லா. அடுத்து லிங்குவிஸ்டிக் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜஸ், லிங்குவிஸ்டிக்ஸ். வந்து லிங்குவிஸ்டிக்னு வராது, லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு வருது பாருங்க, ப்ளூரல் தான் இருக்கு, மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜஸ். கிளாஸ்ட்ரோஃபோபியா மீன்ஸ் த ஃபியர் ஆஃப் கன்ஃபைன்டு பிளேஸ். ஸோ ஒரு ரூமுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அந்த கன்ஃபைன்ட் பிளேஸ் பார்த்தோன்னா பயம்தான் கிளாஸ்ட்ரோஃபோபியா, ஃபியர் ஆஃப் கன்ஃபைன்ட் பிளேஸ். ஸோ ரவி ஆஃபன், ஸோ ஆஃபனுங்கிறது ஏ, கெட்ஸ் வாட் டயர்ட். ஸோ டயர்ட் வரும்போது தான் கம்ப்ளீட் ஆகுது. ரவி சப்ஜெக்ட், ஆஃபனுங்கிறது ஏ, கெட்ஸ் வர்பு, சி வந்து டயர்ட். ஸோ ரவி ஆஃபன் கெட்ஸ் டயர்ட், எஸ்ஏ விசி. அடுத்து விச் ஆஃப் த நாட் அ ட்ராஜடி பை வில்லியம் ஷேக்ஸ்பியர். எதுன்னு பார்த்தோம்னா டுவெல்த் நைட்டுங்கிறது வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ட்ராஜடி கிடையாது. அப்போ வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ட்ராஜடிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஜூலியஸ் சீசர், ரோமியோ ஜூலியட், அதுக்கப்புறம் ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா. ஸோ ஜூலியஸ் சீசர், ரோமியோ ஜூலியட், ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா அதெல்லாம் வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய ட்ராஜடிஸ். கொஸ்டின் டேக் கேட்குறாங்க, எவ்ரி ஒன் இஸ் ப்ரெசன்ட். ஸோ எவ்ரி ஒன் இஸ், ஸோ எவ்ரி ஒன்னுங்கிறது இங்கே இஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்ரி ஒன் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆரின். ஸோ எவ்ரி ஒன் நம்ம எல்லாருமே கேட்கணும் பார்த்து. அப்போ ஆரின் தே எவ்ரி ஒன் இஸ் ப்ரெசன்ட் அப்படின்னா ஆரின் தே, எவ்ரி ஒன் தே ப்ரோனோன்னு ஆரின்ட்டு வரும். அடுத்து ஐடென்டிஃபை கேரக்டரி. பிரபு இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல் பர்சன்ஸ் ஆஃப் த பின்னாடி ஃப்ளூரல், இது சூப்பர்லேட்டிவ். அதே மாதிரி காம்பவுண்டாக கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. சிம்பிள், த சீலிங் இஸ் டூ ஹை ஃபார் மீ டு டச். ஸோ அப்படின்னா த சீலிங் இஸ் ஸோ ஹை அண்ட் ஸோ வி கேனாட் டச் இட். ஸோ த சீலிங் இஸ் ஸோ ஹை அண்ட் ஸோ வி கேனாட் டச் இட். ஐ டேர் அப்படிங்கிறது கிரண்பேடி அவர்களுடைய ஆட்டோபயோகிராஃபி. ஸோ கன்சர்ன்ட், ஸோ அது வந்து இன்ட்ரெஸ்டட், அதனுடைய சினோனிம். அதே மாதிரி டிராஃப்டுடைய ஆண்டனியம் வந்து ஃப்ளட்ஸ். வில்லேஜ் வாஸ் அஃபெக்டட் பை ட்ரவுட்ஸ், வறட்சி, இங்கே ஃப்ளட்டு, வயநாடு மாதிரி. புட்டான் அப்படின்னா புட்டான் வேர், ஸோ வேர் பண்ணக்கூடியது புட்டான். டேக்கப்னா ஸ்டடி, டேக்கப் ஸ்டடி. புல் டவுன் டெமாலிஸ், இடிச்சு தரமட்டமாக்குறது, புல் டவுன் டெமாலிஸ். செக் அவுட் லீவ், ஹோட்டலில் செக் அவுட் பண்ணுறதுனா லீவ், வெளியாக கிளம்பி போகிறது. இன்டிஸ்பென்சபிள் அப்படின்னா பிரிக்க முடியாதது, எசென்சியல். ஸோ இன்டிஸ்பென்சபிள்னா இன்செப்பரபிள், பிரிக்க முடியாது. ஸோ ஷி மேட் ஹர் செல்ஃப் இன்டிஸ்பென்சபிள் டு ஹர் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அவளையும் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து பிரிக்க முடியாது. ஸோ அவங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானவங்க அர்த்தம், சினோனிம் எசென்சியல். அடுத்த கொஸ்டின் டேக் தே கேம். ஸோ தே கேம் வந்து டிட் ப்ளஸ் வெர்ப் வந்து வந்துருக்குது. ஸோ டிடின் தே, அடுத்து டென்ஸு சின்ஸ் 2012, அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் சொல்லும். they have been serving in the school since 2012. So the future, present, past.
ஸோ இதில் பார்த்தோம்னா பாஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகி ப்ரெசண்டில் இருக்குது, ஃபியூச்சர்லேயும் கண்டினியூ ஆகலாம். ஏன்னா கம்ப்ளீட் ஆகலை, இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ தே ஹேவ் பின் சர்விங் இன் த ஸ்கூல் சின்ஸ் 2012. ஹி ரெஃப்யூஸ்ட் டு டேக் no for an answer. He refused to take no for an answer. அடுத்து identify the sentence which is not of the same pattern. So she was wise. She was what wise? SVC. She was excited. SVC. She was excited on the SVC. He became what? President. So he became the president. அப்போ இங்கே பார்த்தோம்னா he wore subjective verb. He wore his new uniform. He wore his new uniform. ஸோ அது வந்து ஆப்ஜெக்ட் வரும். he wore. ஸோ he wore அப்படிங்கிற போது ஒரு வியர் பண்ணார், ஸோ அணிந்து கொண்டார். என்ன அப்படின்னு சொல்லும்போது இஸ் நியூ யூனிஃபார்ம். ஸோ he wore his new uniform. SVO தான் வரும். இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிப்போம். SVO. ஸோ he wore his new uniform அப்படின்னு சொல்லக்கூடியது ஆப்ஜெக்ட். இஸ் நியூ யூனிஃபார்ம், இது வந்து ஆப்ஜெக்ட் SVO. ஓகே, அடுத்து which one of the following is a correct sentence கேட்குறாங்க. ஸோ கண்ணன் இஸ் டாலர் தென் ராஜா. ஸோ 2 persons தான் கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ கம்பேரட்டிவ் வரும் இஸ் டாலர் தென் ராஜா. கண்ணன் இஸ் டாலர் தென் ராஜா. அடுத்து இன்ஹேல். ஸோ அதனுடைய ஆண்டனி இன்ஹேல்னா இது வந்து ஆப்போசிட் எக்ஸேல். அடுத்து சினோனிம் வந்து இனிஷியேட்டோட சினோனிம் வந்து இன்ஸ்டால். இனிஷியேட்னா இன்ஸ்டால் பண்ணுறக்கூடியது, இனிஷியேட் இன்ஸ்டால். ஸோ அடுத்து வந்து மீனிங் கேட்குறாங்க. ஸ்டூப்பிங் அப்படின்னா பெண்டிங் ஃபார்வர்ட், ட்ரூப்பிங் அப்படின்னா க்ளோசிங் டியூ டு டயர்ட்னஸ், ட்ரோனிங் மேக்கிங் கண்டினியூஸ் லோ சவுண்டு, மோர்னிங்கிறது எக்ஸ்பிரஸிங் பெயின் ஆர் ரிக்ரெட். சானட் அப்படிங்கிறது லீக் தான் சானட் அப்படின்னு சொல்லப்படுது. லீக். அடுத்து அண்டர் த வைட் அண்ட் ஸ்டாரி ஸ்கை டெக் த கிரேவ் அண்ட் லெட் மீ லை அப்படின்னு சொன்னவர் ஆரல் ஸ்டீவன்சன். சேம் கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுதோ இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு. டஸ்ட்பின்ங்கிறது கார்பேஜ் கேன். ஸோ ஜாம் ஜெல்லி, கூட்ஸ் ட்ரெயின், ஃப்ரைட் ட்ரெயின், சிப்ஸு, ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ். அடுத்து வந்து பேசிவ் வாய்ஸ் இருக்கக்கூடிய சென்டென்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக வந்திருக்க. கார் வாஸ் brought by him. ஸோ இதான் வந்து நமக்கு பேசிவ் வாய்ஸ். கார் வாஸ் brought by him. அடுத்து தட்ஸ் ஒன் ஸ்மால் ஸ்டெப் ஃபார் அ மேன், ஒன் ஜெயிண்ட் லீப் ஃபார் அ மேன் கைண்ட் அப்படின்னு சொன்னவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் சொல்லியிருப்பாரு. ஐ வுட் ஸ்வீட் தெம் அவுட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் பை இஃப் ஐ ஹேட் த பவர். ஸோ பவர் இருந்துச்சுன்னா அவங்கள கம்ப்ளீட்டாக வெளியே தள்ளிடுவேன் அப்படின்னு சொன்னவர் மகாத்மா காந்தி அவர்கள். ஸோ ஐ வுட் ஸ்வீட் தெம் அவுட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இஃப் ஐ ஹேட் த பவர். மகாத்மா காந்தி தான் சொல்லியிருக்காரு, ஏறுன்னு போட்டக்கூடாது. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து முடிஞ்சது. இது வந்து 19வது கொஸ்டின். அடுத்து 20வது கொஸ்டின் பார்த்தோம்னா ஏதோ டிஃப்ரெண்ட்டான கலர் சூஸ் பண்ணியிருக்கோம் பெண்ணுக்கு. அடுத்து இது வந்து எத்தனாவது கொஸ்டின் பேப்பர்? 20வது கொஸ்டின் பேப்பர் இது. ஓகே, ஸோ இது வந்து 20th கொஸ்டின் பேப்பர் 2016 2016 நடந்த எக்ஸாம். ஸோ நம்ம வந்து 2016 கொஸ்டின் பேப்பருக்கு வந்தாச்சு.
20வது கொஸ்டின் பேப்பர் இன்னும் 11 கொஸ்டின் பேப்பர் தான் நமக்கு பெண்டிங் இருக்கு. அடுத்து பாருங்க, மீனிங் என்ன கேட்குறாங்கன்னா அந்த அண்டர்லைன் பண்ண வேர்டு என்னன்னு கேட்குறாங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் டைம் எவ்வளோ ஆகிருக்குன்னு பார்த்துக்கலாம். 1/2 hour ஆகிருக்கு. ஸோ வாக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து வெர்பு, ரீனா அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ராணி ஏட் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு ஆப்ஜெக்ட், ராதா இஸ் அ டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது காம்ப்ளிமெண்ட். Preposition. So preposition will begin the cupboard. Begin the cupboard very near the wall. There is a narrow gap into which a few charts have been kept. So begin the cupboard. Cupboard பின்னாடி very near the wall. So wall பக்கம் very near the wall. There is a narrow gap. So into which அந்த கேப்புக்கு உள்ள into which a few charts have been kept. அடுத்து ஒன் ஆஃப் தி பாய்ஸ். ஸோ ஒன் ஆஃப் த பாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சப்ஜெக்டாக எடுத்துப்போம். ஹேட் பீன் சிங்கிங் அப்படிங்கிறது வேர்பு, எப்படி வெல், ஸோ நல்லா பாடினார்கள் அப்படிங்கிறது ஏ. ஸோ ஒன் ஆஃப் த பாய்ஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஹேட் பீன் சிங்கிங் வெர்பு ஏ, வெல்ங்கிறது ஏ. அடுத்து ஃபாலோயிங் ஃப்ரேசல் வெர்ப் சூட்ஸ் த கிவன் சென்டென்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. டேஷ் யுவர் பேட் ஹேபிட்ஸ். ஸோ கிவ் அப் யுவர் பேட் ஹேபிட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். give up your bad habits. But identify the incorrect sentence. Incorrect கேக்குறாங்க. So Japanese are the industrious people in the world. So Japanese are the incorrect இதுதான். ஸோ இது ஏன்னு பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப மோஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் வரும். Most industrious people. So most one of the, so Japanese are the industrious people, or other Japanese are one of the most industrious. Japanese are one of the most industrious people in the world அப்படின்னு வரணும் நமக்கு. அடுத்த கரெக்ட் சென்டென்ஸ். ஸோ ஒன் ஆஃப் தி வரும்போது ப்ளூரல் வரணும். ஒன் ஆஃப் த bicycles is defective. One of the bicycles is defective, plural. Correct. One of the bicycles is defective. Question tag is she goes to school. Goes வருது. அப்போ doesn't see வரணும் நமக்கு. Question tag doesn't see. Doesn't see. அடுத்து எது ராங்குன்னு கேட்குறாங்க. ஸோ த போலீஸ் ஹாவ் கேட்ச். ஸோ ஹாவ் வரும்போது நமக்கு கேட்ச் வருமா, V3 வெர்பில் வரணும். ஸோ ஹாவ் வரும்போது V3 வெர்பு வரணும். இங்கே வந்து ஹாவ் கேட்ச் மட்டும் கொடுத்துருக்காங்க. கேட்சுக்கு வந்து V3 வெர்ப் என்னன்னு பார்ப்போம். கேட்ச் V3 வெர்ப் காட் வரும். ஸோ CAUGHT வரும்ல கேட்ச்க்கு. காட் வரணும். இந்த ஹாவ் காட். have caught the motorcyclist for speeding. அடுத்து கன்சர்வேட்டிவ். ஸோ அதுக்கு வந்து சினோனிம் வந்து ட்ரெடிஷ்னல், பழமைவாதம். பொசசிவ் அப்ஜெக்டிவ்ஸ் கேட்குறாங்க. ஸோ அது வந்து பொசசிவ் அப்படின்றது தி ஆன்சர் டு த கொஸ்டின் whose. ஸோ ஹவு மெனி, ஹவு மச். ஸோ இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு திங்ஸை பற்றி சொல்லக்கூடியது, விச் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இங்கே ஹூஸ் அப்படிங்கிறது பர்சனை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ தி ஆன்சர் டு த கொஸ்டின் whose, யார் அந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தி ஆன்சர் டு த கொஸ்டின் whose ப்ரைஸ் whose வந்து யாரோ ஒரு பொசசிவ் ஒரு பர்சன்ஸை பற்றி சொல்லக்கூடியது தான் இங்கே whose. பொசசிவ் அப்ஜெக்டிவ் வந்து whose மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்து த க்ரீம் கேக் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ். க்ரீம் கேக் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ். த நியூ ஸ்வீட்ஸ் ஆர் ஸோ காஸ்ட்லி. நியூ ஸ்வீட்ஸ் are so costly. The new waiters are better. It's getting harder and harder. It's getting harder and harder. gerund எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. ரைட்டிங். ஸோ P1 ing நவுனா வந்திருக்கும்.
Writing is always better than to read. To read. இங்க வந்து preposition to read. So readக்கு writing better. Writing is always better than to read. அடுத்து laurels. ஸோ இதுக்கான மீனிங் கேட்டிருப்பாங்க. synonyms வந்து laurels means வந்து reward. ஸோ reward பண்ணக்கூடியதான் laurels. rewards honor பண்ணக்கூடியது ஃபார் அச்சீவ்மெண்ட்டுக்காக. அடுத்து menacing அதனுடைய மீனிங் வந்து threatening. menacing means threatening. அடுத்து சிப்ஸ் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், டஸ்ட்பின், கார்பேஜ் கேனு, ஜாம், ஜெல்லி, ஃபிலோ, கை. ஸோ அதே மாதிரி வாஷ் பேசின் வந்து சிங்க். வால்ட் விட்மன். ஸோ அவருடைய பையன் ஓ கேப்டன் மை கேப்டன் வந்து ஆப்ரகாம் லிங்கன் அவர்களுடைய டெத்தை பற்றி எழுதப்பட்டது. அடுத்து ஐரணி அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் டெல்ஸ் சம்திங் பட் ஆக்சுவலி இட் மீன்ஸ் த ஆப்போசிட். ஸோ ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம், ஆனால் ஆக்சுவலாக அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறத தான் நம்ம சொல்ல வரோம். அது வந்து இன்டெரக்டாக நம்ம சொல்கிறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் டெல்ஸ் சம்திங் பட் ஆக்சுவலி இட் மீன்ஸ் த ஆப்போசிட். நம்ம என்ன சொல்கிறோம், ஜெயிச்சிட்டே அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து அவன் தோத்துட்டான், அதை வந்து நம்ம ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ ஐரணி, இது வந்து ஐரணி. ஸோ இன்டெரக்டாக சொல்லக்கூடியது. ஸோ ஆக்சுவலி இட் மீன்ஸ் த ஆப்போசிட். வந்து பேரடாக்ஸ்லாம் எடுத்துடக்கூடாது. பேரடாக்ஸு லிட்டோட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட். ஸோ அது வராது, ஐரணி தான் அது. அடுத்து டியூரிங் த சிப்பாய் மியூட்டினி த குயின் who fought against the British வந்து லக்ஷ்மி பாய். அடுத்து who among the following is a Bengali poet has won Nobel Prize for Literature in 1913 வந்து ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். ஆட்டோபயோகிராஃபி விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்துல் கலாம் அவர்களுடைய ஆட்டோபயோகிராஃபி. அடுத்து ஃபோக் ஆர்ட்ஸ். ஸோ பிஹு அப்படிங்கிறது அசாம். ஸோ ஏபி அப்படின்னு அமைச்சவங்க அசாம். பிஹு. தாண்டியா வந்து குஜராத்து. கோலாட்டம் தமிழ்நாடு. தமாஷா மகாராஷ்டிரா. Find out the sentence options which is proper reported speech ஃபார்ம்ல இருக்கக்கூடியது கேட்குறாங்க. ஸோ இஸ் exclaimed with joy that they had won the match. ஸோ V3 வரணும். ஓகே, they had won the match. ஸோ அதான் வந்து ப்ராப்பர் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஆர்டிகல் பார்த்தோம்னா the woodcock flies from the Himalayas to the Nilgiris without a pause. So the woodcock flies from the Himalayas to the Nilgiris without a pause. Exacting அப்படின்னா contented. ஸோ ஆண்டனிம் கேட்குறாங்க. எக்ஸாக்டிங் ஆண்டனிம் contented. அடுத்து சென்டென்ஸ். ஸோ ஐ லாஸ்ட் மை பர்ஸ் அப்படிங்கிறது ஆக்டிவ் வாய்ஸ். ஓகே. ஸோ புக் வாஸ் ரிட்டன் பை மீரா அப்படிங்கிறது பேசிவ் வாய்ஸ். ஸோ த மவுண்டைன் இஸ் வெரி ஸ்டீப் அண்ட் ஐ கேனாட் கிளைம்ப் இட். ஸோ அது வந்து காம்பவுண்ட் தோ, இது வந்து காம்ப்ளெக்ஸ். அடுத்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கக்கூடிய சென்டென்சஸ் எதுன்னு கேட்குறாங்க. ஆக்டிவ் வாய்ஸ்னா தே சிங் சாங்ஸ் இந்த அசம்பிளி. தே சப்ஜெக்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் தான். நோட்டீஸ் வாஸ் மேனேஜர். ஸோ இது வந்து பேசிவ். யூ கேவ் him your pen. இது வந்து சப்ஜெக்ட் வந்திருக்காங்க. he has built a house in his native place. இது சப்ஜெக்ட். ஸோ இப்போ நமக்கு வந்து 1 3 4 தான் நமக்கு வந்து ஆக்டிவ் வாய்ஸ் இருக்கக்கூடியது. செகண்ட் பேசிவ் வாய்ஸ். டு ஃபைண்ட் த ஆட் ஒன் கேட்குறாங்க. வந்து அண்டு, அதுக்கப்புறம் வந்து என்ன அண்டு. ஸோ இது எல்லாமே வந்து காம்பவுண்டு. இதில் ஹார்டாக இருக்கக்கூடியது இன்ஸ்பைட் ஆஃப். இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் ஹாட் வி மேனேஜ் டு வாட். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்கக்கூடியது கேட்க சொல்கிறாங்க. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா ஆட் ப்ளஸ் V3 வெர்பு வந்துருக்கணும். தி ரெயின் ஆட் ஸ்டாப்ட். அடுத்து ஹேண்டி அப்படின்னா ஹேண்டி கேம், ஃபவுண்டைன் பென், கிலோகிராம், பாப் மியூசிக்.
gerund ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. கீப்பிங் லெஃப்ட், ஸோ gerund v1 ing வந்து நவுனாக வந்துருக்குது. கீப்பிங் லெஃப்ட் இஸ் ஆல்வேஸ் சேஃப். சிம்பிள் சென்டென்ஸ். ஸோ தட் இது வந்து காம்ப்ளெக்ஸ் அண்டு இது காம்பவுண்டு. ஸோ தட் காம்ப்ளெக்ஸ் நமக்கு வந்து ஸோ தட் வந்து காம்ப்ளெக்ஸ். ஐ ப்ராமிஸ் டு டூ மை பெஸ்ட். ஸோ அதான் வந்து நமக்கு சிம்பிள் சென்டென்ஸ். அடுத்து கரெக்ட் ஃப்ளோரோ ஃபார்ம் கேட்குறாங்க. பாசஸ் பை. ஸோ பாசஸ் பை தான் கரெக்டு. பிரதர் இன் லாஸ் வராது, பிரதர்ஸ் இன் லா. ரன்னர் அப்ஸ் வராது, ரன்னர்ஸ் அப். கமாண்டர்ஸ் இன் சீப், கமாண்டர்ஸ் இன் சீப். ஓகே. அடுத்து டு கேஷ் இன் ஆன். கேஷ் இன் ஆன் அப்படின்னா டு டேக் அட்வான்டேஜ். அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. ஆஸ் குட் ஆஸ் கோல்டு, தங்கம் மாதிரி நல்லவன். ஸோ வெரி வெல் பிஹேவ்ட். சான்ஸ் என்ன மில்லியன். ஸோ ரொம்ப வெரி ரேர். ஸோ வெரி ஸ்லிம் சான்ஸ். ஸோ பெனி ஃபார் யுவர் தாட்ஸ் அப்படின்னா டெல் மீ வாட் யூ ஆர் திங்கிங் அபவுட் அப்படின்னு சொல்லக்கூடியது. பெனி ஃபார் யுவர் தாட்ஸ். மைக்ரேஷன். ஸோ மைக்ரேஷன். நோட்டீஸ், நோட்டிசபிள். நார்த்தன் எக்ஸைட்மெண்ட், நார்த்தன் எக்ஸைட்மெண்ட். ஸோ அடுத்து வந்து பாருங்க ட்விட்டரிங். அதனுடைய மீனிங் வந்து சிப்பிங். பேர்ட்ஸ் ட்விட்டரிங் அப்படின்னா சிப்பிங். ஸோ வென் கங்காதர் ராவ் மேரிட் ராணி ஆஃப் ஜான்சி, ஸோ ஷி வாஸ் ஒன்லி 15 years old. 15 வயசு இருக்கும்போது அவங்க மேரி பண்ணியிருப்பாங்க. அடுத்து I was not born for one corner, the whole world is my native land அப்படின்னு சொல்லுவாங்க கல்பனா சாவ்லா அவர்கள். I was not born for one corner. I was not born for one corner, the whole world is my native land. இது வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்கு, கூகுள் பண்ணிடுவோம். கல்பனா சாவ்லா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ வாஸ் நாட் பார்ன் ஃபார் ஒன் கார்னர், த ஹோல் வேர்ல்ட் இஸ் மை நேட்டிவ் லேண்ட் சொன்னாங்க கல்பனா சாவ்லா. அடுத்து ஜிப் கோட்ஸ் ஆர் சிஸ்டம் ஆஃப் போஸ்டல் கோட் யூஸ்ட் பை யுனைடெட் ஸ்டேட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஜிப் கோடு. இங்கே ஜிப் அப்படிங்கிறது நம்ம வந்து ஆக்ரோனிம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெல் பண்ண முடிஞ்சால் அது வந்து ஆக்ரோனிம், இல்லைன்னா அது வந்து அப்ரிவேஷன். ரவீந்திரநாத் தாகூர் ஒன் நோபல் பிரைஸ் ஃபார் கீதாஞ்சலி இன் 1913 வின் பண்ணியிருப்பார் கீதாஞ்சலி. லுக் ஆஃப்டர், டேக் கேர் ஆஃப், புட் ஆன் வேர் பண்ணக்கூடியது. கீப் ஆன், கண்டினியூ. கால்ட் ஆஃப், கேன்சல், கால்ட் ஆஃப் கேன்சல்ட். ஓகே. ஸோ நமக்கு வந்து 20வது கொஸ்டின் பேப்பர் நம்ம கம்ப்ளீட் ஆச்சு. அடுத்து 21வது கொஸ்டின் பேப்பர். ஓராவது கொஸ்டின் பேப்பர் அடுத்தது. இருபத்தொன்னாவது கொஸ்டின் பேப்பர் 2016 நடந்த எக்ஸாம். இது கிரீன் கலர் தானா, நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். பாருங்க ப்ரிஃபிக்ஸ் கேட்குறாங்க. ஸோ போஸ்ட்னா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், irreparable, disappearance, நான் அலைன்மெண்ட், டிஸ்அப்பியரன்ஸ் நான் அலைன்மெண்ட். ஸோ ஆர்டிகல் பார்க்குறோம். ஸோ இஸ் a teacher by profession. So he is a teacher by profession. He loves teaching. He loves teaching. So அங்கே வந்து ஆர்டிகல் வராது இல்லையா. ஸோ he loves teaching. So he is a teacher by profession. He loves teaching.
நல்ல கொஸ்டின். ஸோ ஐடென்டிஃபை த ஃபேஸ் வித் கரெக்ட் யூசேஜ் ஆஃப் ஆர்டிகல். ஸோ அ யூனிவர்சிட்டி தான் நமக்கு வந்து கரெக்ட். ஸோ ஆன் யூரோப்பியன், ஆன் யூனியன், ஆர் வராது. இங்கே ஆர் அச்சு வந்து சைலண்டாக, இப்போ இங்கே வந்து ஆன் வரணும். அதே மாதிரி யூனியன் தான் வரணும். அதே மாதிரி யூரோப்பியன். ஸோ அதே மாதிரி யூனிவர்சிட்டி தான் வரணும். யூனிவர்சிட்டி, யூரோப்பியன் அண்ட் யூனியன். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி வருது பார்த்தீங்கன்னா, இங்கே ஹவரில் வந்து அவர், அவர் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். அவர் இல்லை ஆர் அப்படின்னு வரும். அச்சு வந்து சைலண்ட் ஆகிடும். நமக்கு வந்து ஏஐயோட ஸ்டார்ட் ஆகுது, வவல் சவுண்ட் வருது. ஸோ ஆன் வந்து ஆன் ஆர் வரும். யூனிவர்சிட்டி, யூனியன், யூரோப்பியன். அடுத்து ஐ எம் லிசனிங் டு மியூசிக் ஆன் த ரேடியோ. ஸோ ஐ எம் லிசனிங் டு மியூசிக் ஆன் த ரேடியோ. ரேடியோவில் நான் கேட்டுக்கொண்டு இருக்கேன். ஐ எம் லிசனிங் டு த மியூசிக். ஆஃப்த வராது, ஃப்ரம் வராது. லிசனிங் டு மியூசிக் இன் த ரேடியோ. ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னும் வந்து வராது. ஆன் த ரேடியோ நல்லா மைண்டில் எடுத்துக்கணும். ஆன் த ரேடியோ. கொஸ்டின் டேக் நோபடி சா அஸ். ஸோ யாருமே நம்மள பார்க்கல அப்படின்னா, அங்கே வந்து யாராவது பார்த்தாங்களா, அவங்க பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டின் கேட்போம். ஸோ டிட் தே, நோபடி சா அஸ். இங்கே வந்து சென்டென்ஸ் வந்து நெகட்டிவ்ல வந்திருக்கு. ஸோ இப்போ கொஸ்டின் டேக் வந்து பாசிட்டிவ்ல தான் வரணும் நமக்கு. நோபடி சாஸ், யாருமே பார்க்கல நம்ம ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டோம். இப்போ யாரா பார்த்தாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டின் கேட்கணும். டிட் தே இன்கரெக்ட் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ த குவாலிட்டி ஆஃப் த ஆப்பிள்ஸ் வேர் குட். இதில் என்ன இன்கரெக்ட் எரர் இருக்கு பாருங்க. பிரெட் அண்ட் பட்டர். ஸோ பிரெட் அண்ட் பட்டர் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரே திங்காக எடுத்தப்போ, ஒரே சப்ஜெக்ட் சிங்குலர். ஸோ அப்போ அங்கே வந்து நம்ம வந்து பிரெட் அண்ட் பட்டர் அப்படிங்கிறது சிங்குலர். அங்கே வந்து இஸ் வந்துருக்கும். அதே மாதிரி எய்தர் வரும்போது நமக்கு வந்து சிங்குலர் தான் வரும். ஸோ எய்தர் ஆஃப் த டூ பாய்ஸ். ஸோ எய்தர் ஆஃப் த டூ பாய்ஸ், அந்த 2 பாய்ஸில் யாரோ ஒருத்தர் வரும்போது நமக்கு வந்து சிங்குலர் வெர்ப். ஆஸ், யாரோ ஒருத்தர் தான் டன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எய்தர் வரும்போது சிங்குலர் வெர்ப் வந்துடும். நெய்தர் வரும்போது நமக்கு பக்கம் இருக்கக்கூடிய அந்த நாருக்கு பக்கம் இருக்கக்கூடியதை பார்க்கணும். ஸோ நெய்தர் ராஜ் நார் இஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸுங்கிறது நமக்கு வந்து ப்ளூரலில் இருக்குது. அப்போ அங்கே வெர்ப் வந்து ப்ளூரல் வரும். ஆவங்கிறது ப்ளூரல் வெர்பு. ஸோ இப்போ மூணுமே நமக்கு வந்து என்ன இருக்குன்னா கரெக்டாக தான் இருக்குது. நமக்கு இப்போ மிஸ் ஆகியிருக்கிறது சி தான். த குவாலிட்டி ஆஃப் த ஆப்பிள்ஸ் வேர் குட். குவாலிட்டி ஆஃப் த ஆப்பிள்ஸ் ஆர் குட்லாம் வரணும். குவாலிட்டி ஆஃப் த ஆப்பிள்ஸ் ஆர் குட். கூகுள் கேட்டுருவோம். குவாலிட்டி ஆஃப் த ஆப்பிள்ஸ் quality of the apples was not good. Was கொடுத்துருக்காங்க. the quality of the apples was, quality of the apples was கொடுத்துருக்காங்க இல்லையா. நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம் பாருங்க. the quality of apples are not good. எரர் என்ன கரெக்ஷன் கேட்குறாங்க. அப்போ ஆறும் வராது நமக்கு வந்து. ஆறும் வராது. ஆறுமே வந்து நமக்கு தப்பு தான். மீனிங் கொடுக்கலங்க. the quality of apples is good. The quality of apples is good. The quality of apples article வரவில்லை. The quality of apples is not good. The given sentence is simple present tense and is grammatically incorrect because the subject of the sentence is the quality of apples, which is singular. So the quality of apples, which is singular. So according to subject verb agreement rule, singular verb should be used. யூஸ் பண்ணியிருக்காங்க. சிங்குலர் வெர்பை தான் யூஸ் பண்ணுமா. தி குவாலிட்டி ஆஃப் ஆப்பிள்ஸ் இஸ் நாட் குட் அப்படின்னா தி குவாலிட்டி ஆஃப் ஆப்பிள்ஸ் வரணும் இல்லைங்களா. ஸோ இங்கே தீயும் வராது. தி குவாலிட்டி ஆஃப் த ஆப்பிள்ஸ் வேர் குட். அது கன்ஃபியூசிங்காக இருக்குல்ல. எங்கே எரர்னு கண்டுபிடிக்க முடியலையே.
the quality of apples is not good. So the verb where is used which is plural in past tense, so also the subject is different from the cursor. It's incorrect. இது வந்து இஸ்ஸு தான் வரும், ஸோ வேர் வராது. தி குவாலிட்டி ஆஃப் த ஆப்பிள்ஸ் சொல்லுங்க பாருங்க, ஆஃப் தி ஆப்பிள்ஸ் யூஸ் பண்ணிட்டோன்னா தி குவாலிட்டி சொல்லுங்க ஆஃப் த ஆப்பிள்ஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ இப்போ இந்த ஆஃப் த ஆப்பிள்ஸ் நமக்கு வந்து குவாலிட்டிங்கிறது தான் நமக்கு வந்து சப்ஜெக்ட். இப்போ த குவாலிட்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து சிங்குலரில் தான் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு சிங்குலர் வெர்பு இஸ் வரும். தி ஆப்பிள்ஸ் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். ஸோ ஆஃப் அப்படிங்கிற அந்த ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். நம்ம தி குவாலிட்டி ஆஃப், அதே மாதிரி தி நம்பர் ஆஃப், ஸோ இதெல்லாம் வரும்போது நமக்கு சிங்குலர் வெர்பு தான் வரும். த குவாலிட்டி ஆஃப் த ஆப்பிள்ஸ் இஸ் குட்னு தான் வரணும் நமக்கு. அடுத்த கொஸ்டின், இது வந்து பேசேஜ் படித்து அதுக்கான மீனிங் கேட்குறாங்க, அது நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இதுவும் அதே மாதிரி தான் கேட்குறாங்க. அடுத்து பாருங்க, கிராமட்டிக்கலி இன்கரெக்டாக இருக்கக்கூடியது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஐ ஹாவ் நாட் சீன் ஹிம் சின்ஸ் 4 years. ஸோ சின்ஸ் 4 years 4 வருஷமாக நான் பார்க்கவே இல்லை அப்படின்னா இங்கே வந்து என்ன வரும்னா ஐ ஹாவ் நாட் seen him since 4 years. So incorrect. Since வராது இல்லையா, ஃபார் தான் வரும் 4 years. ஸோ ஃபார் 4 years. ஸோ 4 வருஷமா நான் அவனை பார்க்கவே இல்லை. ஸோ ஐ ஹாவ் நாட் சீன் ஹிம் ஃபார் 4 years. சின்ஸ் வரும்போது நமக்கு ஏதாவது ஒரு இயர் வரும். சின்ஸ் 2008 அந்த மாதிரி இயர்ஸ் வரணும் இல்லைங்களா. ஸோ பர்டிகுலர் நம்பர் வரும்போது நமக்கு சென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரு பீரியட் சொல்லும்போது ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஐ ஹேவ் நாட், டென்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ ஹேவ் ப்ளஸ் V3 வர்க்கு வந்து கரெக்டாக இருக்குது. இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஐ ஹாவ் நாட் சீன் ஹிம் ஃபார் 4 years. அடுத்து பிளெண்டிங் வேர்ட், நாட் அ வேர்ட் ஃபவுண்ட் பை பிளெண்டிங். பிளெண்டிங் வேர்டு இல்லாத எதுன்னு கேட்குறாங்க. பயோபிக் பிளெண்டிங் வேர்டு, மோட்டல், எஸ்டிமேட்ஸ் இதெல்லாம் பிளெண்ட் பண்ணது. நோட் புக்குங்கிறது பிளெண்ட் ஆகலை. அடுத்து குட்வில், சாஃப்ட்வேர் அண்ட் ஜென்டில்மேன் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஃபவுண்ட் பை ஜாயினிங். ஸோ என்னன்னு கேட்குறாங்க. குட்டு, வில்லு. ஸோ வில்லுங்கிறது நவுனு, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். குட்டுங்கிறது அட்ஜெக்டிவ். இந்த நவுனு இப்படி இருக்குன்னு சொல்லுது. அதே மாதிரி சாஃப்ட், வேறு. ஸோ இந்த வேறுங்கிறது சாஃப்டாக இருக்குது. ஸோ வேறுங்கிறது நவுனு, இந்த வேறு எப்படி இருக்குது, சாஃப்டாக இருக்குது, ஆடாக இருக்கா, சாஃப்டாக இருக்கா. ஸோ அட்ஜெக்டிவ். அதே மாதிரி ஜென்டில் மேன் நவுனு, மேன் எப்படிப்பட்ட மேன், ஜென்டிலான மேன். ஸோ இது வந்து adjective. Adjective plus noun தான் the compound words. Who among the following is an anti-apartheid or revolutionary? Nelson Mandela அவர்கள். In which Indian state was கல்பனா சாவ்லா born? ஸோ ஹரியானால தான் கல்பனா சாவ்லா அவர்கள் பிறந்திருப்பாங்க. Find out the word that is not closely associated with music. மியூசிக்கோட அசோசியேட் ஆகாத வேர்ட் கேட்குறாங்க. ஸோ கார்டட், ரெப்பர்டாய்ட், சனட்டா இதெல்லாம் வந்து மியூசிக்கோட ரிலேட் ஆனது. ஆர்டிகுலேட் அப்படிங்கிறது ரிலேட் ஆகாது. ஆர்டிகுலேட் அப்படிங்கிற மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா, ஆர்டிகுலேட் டிஸ்கிரைப் பண்ணக்கூடியதோ. அப்ஜெக்டிவ், ஆர்டிகுலேட் அப்ஜெக்டிவ் டு எக்ஸ்பிரஸ் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். ஸோ ஆர்டிகுலேட் express thoughts and feelings. Bonnet, hood, dustbin, trash can, jam, jelly, jug, pitcher. So storm in the teacup அப்படிங்கிற மீனிங் என்னன்னு கேட்குறாங்க. storm in a teacup
அது வந்து டெம்பஸ்ட்னா டிகேப். ஸோ சாரி, பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ். ஸ்டாமுக்கு வந்து டெம்பஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டாமுக்கு வந்து டெம்பஸ்ட். அடுத்து குட் லக் இஸ் ரவுண்ட் த கார்னர். ஸோ ரவுண்ட் த கார்னர் அப்படின்னா மீனிங் என்ன கேட்குறாங்க அப்படின்னா just waiting to happen. So good luck is round the corner, just waiting to happen. So in you gotta be dead first. So gotta meaning என்னன்னா have got to, have got to. Gotta meaning have got to. அடுத்து பெங்காலி. ரவீந்திரநாத் தாகூர் ஒர்க்ஸ் ஆர் ஆரிஜினலி ரிட்டன் இன் பெங்காலியில் தான் எழுதியிருப்பாரு. ஆரிஜினலி. ஸோ மென்னர் ஃபாரின் ஜேம்ஸ் ஃபாக்னர் கிரிக்கப். அடுத்து ஸோ த யூஸ் ஆஃப் ஏரோசல் ஸ்ப்ரேஸ். த யூஸ் ஆஃப் ஏரோசல் sprays has led to the increase of chlorofluorocarbons, so CFC in the atmosphere. Amrita Devi's act of sacrifice paved way for Chipko movement. Chipko movement today ஒரு leader தான் Amrita Devi's act of sacrifice on account of அப்படின்னா reason owing to. So in the middle of to be accustomed to get used to bear with அப்படின்னா tolerate பண்ணக்கூடாது. To bear with, to tolerate. அடுத்து ஃபைண்ட் அவுட் த சினோனிம் கேட்குறாங்க. ஸோ சஃபீஸ் அப்படின்னா பி அடிக்வேட். சஃபீஸ் உடைய சினோனிம் வந்து பி அடிக்வேட். இதுக்கு சினோனிம் ஸோ ஃபிண்டிஸ்லி சினோனிம் வந்து விக்கெட்லி மீனிங் பார்த்துருவோம். ஃபிண்டிஸ்லி வந்து அட்வர்ப், அது ஓகே. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி, ஃபிண்டிஸ்லினா எக்ஸ்ட்ரீம்லி, ஸோ எக்ஸ்ட்ரீம்லி. விக்கெட்லி adverb morally bad or evil. So in a way that is morally bad or evil. அதான் விக்கெட்லி. அடுத்து கீருங்கிறது ஆர்டினரி. ஸோ அதை வந்து ஆன்டனிம் கேட்குறாங்க. ஆர்டினரிங்கிறது ஆன்டனிம். சாரி, ஆர்டினரி. கீரோட மீனிங் பார்த்தப்போ QUER வந்து அட்ஜெக்டிவ் having or relating to gender identity or sexually that does not fit society's traditional ideas about gender or there or sexuality. பற்றி சொல்லக்கூடியதா? they strongly identify with queer culture. sexuality, gender identity. Gender identity ஆன்டனிம் வந்து ஆர்டினரி. அடுத்து வெர்ப கேட்குறாங்க. ஸோ தி பீஸ் stung little Silas and he cried bitterly. The bees stung little Silas and he cried bitterly. Stung என்ன verb? stinging. So ஸ்டிங் உடைய V2 V3 தான் ஸ்டங்குங்கிறது V3. ஸோ V2 ஸ்டங்கு தான் வரும். V1 வந்து ஸ்டிங். ஸோ தி பீஸ் ஸ்டங் லிட்டில் சிலஸ் அண்ட் he cried bitterly. ஸோ ரைட் பேர் ஆஃப் சென்டென்ஸ் இன் ஆக்டிவ் அண்ட் பேசிவ். ஸோ ஆக்டிவ் பேசிவ் ரெண்டுமே இருக்கக்கூடிய சென்டென்ஸ் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் இருக்கணும். we saw you and we saw you and him. So you and he were seen by us. So you and he were seen by us. So the you and him.
சப்ஜெக்ட்ல வந்துருச்சு, வி வந்து இங்க பேசிவ் வந்துருக்கு. ஸோ அதான் வந்து நமக்கு கரெக்ட் ஆக்டிவ் பேசிவ் ஃபார்ம்ல இருக்கக்கூடியது. அடுத்து ஐடென்டிஃபை சென்டென்ஸ் which is not in the same voice. Not in the same voice. So without effort nothing can be gained. My watch was lost. He was refused admittance. So all desire wealth and some accurate. All desire wealth and some accurate. So இங்க எல்லாமே வந்து என்ன சொல்றாங்கன்னா without effort nothing can be gained. ஸோ இங்கே வந்து எதுவுமே வராதுன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட். ஸோ இங்கே இழப்பதா சொல்கிறாங்க. ரெஃப்யூஸ்ட் அட்மிட்டன்ஸ். ஸோ அப்படின்னா இங்கேயும் அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ இங்கே வந்து எல்லாமே இங்கே இது எல்லாமே வந்து லாஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து ப்ராஃபிட் நம்ம வச்சுக்கோம். ஸோ ஆல் டிசைர் வெல்த் அண்ட் சம் அக்யூரேட். ஸோ இங்கே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுக்கு ஏதோ கிடைச்சிருக்கு. இதுதான் வந்து நம்ம நாட் இன் த சேம் வாய்ஸில் இல்லாமல் இருக்கக்கூடியது. சேம் வாய்ஸ். suitable option கேக்குறாங்க. So I decline to say anything further. I decline to say anything further. So they have got a suit. So then homophones, they have got a suit. SUIT அப்படிங்கிறது ஒரு rooms. So they have got a suit at Taj Mahal Residency or Taj Residency. அடுத்து ஐடென்டிஃபை ஹார்ட் வேர்ட் கேட்குறாங்க. சேஸ், கண்டினியூ, ஃபாலோ. அடுத்து வித்ரா. சேஸ், கண்டினியூ, ஃபாலோ. ஸோ இதெல்லாம் வந்து ஒரே மீனிங் கொடுக்கக்கூடியது. சேஸ், கண்டினியூ, ஃபாலோ. ஸோ இதெல்லாம் வந்து ஃபார்வர்டில் பார்க்கக்கூடியது. வித்ராங்கிறது நம்ம அங்கேருந்து ஏதோ பேக்வர்டில் எடுக்கிறோம். ஸோ வித்ரா. சேஸ், கண்டினியூ, ஃபாலோ. ஸோ ஆர்டர் இருக்கக்கூடியது வித்ரா. அதேமாதிரி கரெக்ட் ஃப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் வேர்ட் லவ்ஸ் வந்து லைஸ், LICE. அடுத்து சிலபஸ் வந்து சிலபி. அடுத்து காம்பவுண்ட் சென்டென்ஸு. ஸோ ஆர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆர் கன்ஜக்ஷன். கவர்ன் யுவர் பேஷன்ஸ் ஆர் they will govern you. அடுத்து கம்பேரேட்டிவ் டிகிரி இருக்கக்கூடியது கேட்குறாங்க. கம்பேரேட்டிவ் டிகிரி அப்படின்னு பார்த்தோம்னா some poets are as great as. ஸோ as இது வந்து பாசிட்டிவ். அதே மாதிரி as healthy as. ஸோ இது வந்து சென்டென்ஸ் நமக்கு வந்து பாசிட்டிவ். ஸோ but the soldiers ran to defend the outer wall. soldiers ran to defend the outer wall. ஸோ இதில் வந்து நமக்கு எந்த கம்பேரேட்டிவும் அது இல்லை. கம்பேரேட்டிவ் அந்த மாதிரி சூப்பர்லேட்டிவ் பாசிட்டிவ் அந்த மாதிரி எதுவுமே இதில் இல்லைன்னு. soldiers ran to defend the wall. ஓகே, இது நமக்கு வராது. கம்பேரேட்டிவ் அப்படின்னா மேக் லெஸ் நாய்ஸ். ஸோ மேக் லெஸ் நாய்ஸ் அப்படிங்கிறது கம்பேரேட்டிவ் டிகிரி. ஸோ அது ஏங்கிறத நம்ம பார்த்துருவோம். make less noise is less. Make less noise is less and the degree of comparison is positive. நாங்கள் இப்படி சொல்கிறீங்க. கம்பேரேட்டிவ் டிகிரி ஐடென்டிஃபை சென்டென்ஸ் which is in the கம்பேரேட்டிவ் டிகிரியில் இருக்கக்கூடியது மேக் லெஸ் நாய்ஸ் கொடுத்துருக்காங்க. வேற ஒரு வெப்சைட்டில் பார்ப்போம். மேக் லெஸ் நாய்ஸ். மேக் லெஸ் நாய்ஸ் அப்படிங்கிறது தான் கம்பேரேட்டிவ் டிகிரி. நம்ம வந்து இந்த வீடியோ வந்து இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரிமைனிங் கொஸ்டின்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுவோம்.